Hi everyone, happy evening. Welcome to Super 70 Series 2 Day 8. என் வாய்ஸ் கேக்குதா? கிளியர்? எஸ், தேங்க்யூ. எஸ், சக்சஸ்ஃபுல்லா 1 வீக் கடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு செஷன்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு கோர்ஸோட ஷேர் பண்ணலாம். புத்தகம் என்பது அறிவை மட்டும் தருவதில்லை, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறது. எஸ், நம்ம ப்ரோக்ராம் அப்படித்தானே. சூப்பர் 70னா 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புக், ஒவ்வொரு பிரசன்டரும் ஒரு புதிய லேர்னிங், ஒவ்வொரு செஷனும் நம்ம லைஃபுக்கு ஒரு வேல்யூபிள் டேக்அவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா பிரசன்டர்ஸுக்கும் ஹார்ட்ஃபெல் அப்ரிசியேஷன். அவங்க ஷேர் பண்ற நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன் தான் இந்த ப்ரோக்ராமுடைய சக்சஸே. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் மூவ் டு டுடேஸ் பிரசன்டேஷன். நவ் இட்ஸ் மை பிளஷர் டு இன்ட்ரடியூஸ் டுடேஸ் பிரசன்டர். இன்னைக்கு நம்மளுடைய டே 8 பிரசன்டர் மிஸ்டர் அருள்ராம், த ஃபவுண்டர் ஆஃப் எய்ம் கன்சல்டன்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர். சார் ஒரு சைக்காலஜிக்கல் லைஃப் ஸ்கில் கோச், career and business consultant with 70 years of experience. சார் ஒன்-டு-ஒன் கவுன்சிலிங், கெரியர் கைடன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டிங்ல டெடிகேட்டடா சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு சார் ரிவ்யூ பண்ண போற புக் உங்களால் முடியும் தம்பி. ஐ ஹோப் இன்னைக்கு பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்குமே மோட்டிவேஷனாகவும் கான்ஃபிடென்ஸனாகவும் கொடுக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அருள் ராம் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சார், the virtual stage is yours. Over to you. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருடம். தெரியுதா? என்னோட வீடியோ Yeah. தெரியுதா? பேசுறது கேட்குதா? Yes, sir. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய ஆசான் திரு ஹுசேன் பாஷா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அண்டு இந்த வழிநடத்தி செல்ற சூப்பர் 70 குழுவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட நண்பர்கள், சூப்பர் 70க்கு டெய்லி ஆதரவு கொடுத்து வர என்னோட நண்பர்கள், உங்க எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் உங்க நேரத்தை கொடுத்ததுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக் உங்களோட எல்லாத்தோட மோட்டிவேஷன் அண்ட் நீங்க எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு சில கேள்விகளோட தான் நான் இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். இந்த கேள்விகள் எதுக்கு அப்படின்னா, நீங்க எல்லாரும் அட்டெண்டா இருக்கீங்க. ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஷேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க நம்ம பேசுற ஒவ்வொரு புக்கும் நம்மளோட வாழ்க்கையை ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு செகண்ட்ல மாற்றக்கூடியதா இருக்கும், இல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு நான் இங்க கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய ப்ரோக்ராம் போகலாம். உங்க எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு எனக்கு இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? அவங்க எல்லாருமே எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு கனவு, லட்சியம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கு? நீங்க எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு கமெண்ட் வச்சுக்கலாம். தேங்க்யூ. எஸ் 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 எஸ். ஓகே, நம்ம எல்லாருக்குமே இங்க வந்து ஒரு கனவு இருக்கு. அதே மாதிரி இந்த கனவு எல்லாருக்கும் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு சேட் பாக்ஸ் வச்சுருங்க. ஏன்னா என்னோட கனவு, என்னோட லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் 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 எஸ். ஆல்மோஸ்ட் இங்க எல்லாருமே எஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா மனித கனவு நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயத்துல தடைகள் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய இந்த நம்மளுடைய வெற்றியை தடுக்கிறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ, கேக்குதா? இப்ப கிளியரா இருக்கா? ஓகே, தேங்க்யூ Yes. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய வெற்றி பயணம் தடையாறதுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அதுக்கு எதை வேணாலும் சொல்லலாம். இதுக்கு எஸ்ஆர்னோ வேண்டாம். என்னோட வெற்றி இதனாலதான் தடையாகுது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம். வேற யாரும் தான் மை மைண்ட். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் இதுல வந்து இருக்கு.
முக்கியமா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட எஜுகேஷன் இல்ல, என்கிட்ட லக் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய சக்சஸ் என்கிட்ட இல்லாம போறதுக்கு காரணம் நாம தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையிலே நம்மளோட சக்சஸ் நம்ம கிட்ட இல்லாம போறதுக்கு காரணம் என்கிட்ட நம்பிக்கை இல்லாதது. என்னுடைய எண்ணங்கள் எங்கேயாவது தடுமாறுது. நாம பார்க்க போற இந்த புக்கு அது சொல்ற ஒன்லைன் ஸ்டோரி ஒரே ஒரு விஷயம் தான். உன்னோட வாழ்க்கையை நீ மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணனா முதல்ல உன்னுடைய உன் மனசு உருவாக்குற எண்ணங்களை மாத்தினா உன் வாழ்க்கை நிச்சயம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட பேர் உங்களால் முடியும் தம்பி. இதோட ஆத்தர் மிஸ்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி 1928 வருஷம் பிறந்திருக்காரு நாகப்பட்டினத்துல. அதுக்கப்புறம் சென்னையில அவர் செட்டில் ஆயிருக்காரு. இவர் ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல, இவர் ஒரு தொழிலதிபர், ஒரு சமூக சேவகர், ஒரு இயக்கத்தோட தலைவர். அது மட்டும் இல்லாம இவர் கிட்டத்தட்ட 25 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற புத்தகம் ஒரு 1980 வருஷம் இந்த புத்தகம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 13 மறுபதிப்பகங்கள் ஆயிருக்கு. அன்னைய காலகட்டத்துல இந்த புத்தகம் தான் பெஸ்ட் செல்லிங் அவார்ட் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், ஏதாவது ஒரு மோட்டிவேட்டட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் கையில ஒரு கேஜெட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கேஜெட்ல ஆப்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. டக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம ஓபன் பண்ணா ஒரு வீடியோ வந்துடும், மோட்டிவேட் ஆயிடுவோம். இல்ல ஒரு ஆப் ஓபன் பண்ணா ஒரு கண்டென்ட், ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிரும், நம்ம ஈஸியா இன்னைக்கு வித்தின் செகண்ட் அப்படின்னு மோட்டிவேட் ஆயிடும். ஆனா அன்னைய காலகட்டத்துல எனக்கு ரொம்ப சேடா இருக்கு, எனக்கு வாழ்க்கைக்கு வழி தெரியல அப்படின்னு யோசிக்கிற எல்லாருமே அவங்க எதிர்பார்த்தது யாராவது ஒரு ஒருத்தர புத்தகம், ஒருத்தரோட எழுத்து. அன்னைக்கு பலரோட வாழ்க்கையை மாத்தினது ஒரு புத்தகமா இருக்கும், இல்ல யாராவது ஒரு எழுத்து தான் அவங்களுடைய வழிகாட்டியா இருக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு எழுத்தாளர் தான் எம்.எஸ். உதயமூர்த்தி. இவர் எழுதின இந்த புத்தகம் பல இளைஞரோட வாழ்க்கையை அன்னைக்கு டோட்டலாவே மாத்திருக்கு. இவரு ஒரு வெற்றிக்கான வழிகாட்டிக்கான எப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு அவர் எந்த புத்தகத்தையும் சொல்ல மாட்டாரு. வெற்றி அடைய உன் மனசை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற வழியை சொல்றதுதான் இவருடைய எழுத்துக்கு ஒரு சிறப்பு அம்சமா சொல்லுவாங்க. இவர் அன்னைக்கு இருக்கிற பல இளைஞர்களோட ஹீலராக இருந்திருக்காரு ரைட்டிங் ஸ்கில்ல. இவர் எழுதின இந்த புத்தகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 23 அத்தியாயங்களையும் நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணா அதுக்கு நேரம் பத்தாது. அதனால இந்த 23 அத்தியாயங்களை நமக்கு தேவையான ஒரு 10 கோல்டன் லெசனா நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன 10 கோல்டன் லெசன்? நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்தா நம்மளால ஈஸியா சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த அடைய முடியும் அப்படிங்கிற சிம்பிளான விஷயம் தான் இந்த 10 கோல்டன் லெசன். இவரை ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இவர் ஒரு சிந்தனையாளர், சமூக சிந்தனையாளர் சொல்லியிருப்பேன். ஆனா இவரோட எழுத்துல நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒருமிச்சு இருக்கிற இந்த சைக்காலஜி ஃபீல்டு மனநிலை ஆலோசகராகவும் அவர் எழுத்துல கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. அது என்னென்ன விஷயங்கள், அது என்ன சொல்லியிருக்காரு, எது நம்மளுடைய சைக்காலஜி ரிலேட்டட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். 10 கோல்டன் லெசன்ஸ்ல ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. தன்னை நம்பின மனம், என்ன நான் ரொம்ப முழுசா நம்புறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவன் தனக்கு வர்ற எல்லா டிசப்பாயின்மெண்ட், ஃபெயிலியர், எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கான படிக்கட்டா மாத்திடுவான். தன் மேல நம்பிக்கை இல்லாதவன் அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை செதற எடுத்துருவான், அதை வீணாக்கிடுவான். இது நம்ம சைக்காலஜில செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிறதுக்கான விஷயத்துல சேரும். நீங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் நீங்க முதல்ல உங்களை நம்புறீங்களா, உங்களால இது செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேளுங்க. அது முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னுச்சுன்னா யோசிக்காம அந்த விஷயத்த செய்யுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கோல்டன் லெசன். ரெண்டாவது, எண்ணங்களே வாழ்க்கை. நம்மளோட எண்ணங்கள்ங்கிறது ஒரு விதை மாதிரி. இந்த விதை தான் நம்ம வாழ்க்கையில நல்லதை அறுவடை பண்ணுதா, கெட்டதை அறுவடை பண்ணுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு கொண்டு வருது. இந்த விதை, நம்மளோட எண்ணங்கள் நல்ல விஷயமா இருந்தா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நல்ல விஷயத்தையே பார்ப்போம், நல்ல விஷயத்தையே செய்வோம். ஒருவேளை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்டதை யோசிச்சோம்னா அதுக்கு வர்ற பலன் கெட்டதாக தான் இருக்கும். இது நம்ம சைக்காலஜில சிபிடி தெரப்பியை குறிக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே உணர்வாகவும் செயலாகவும் நான் மாறுறேன் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது, தோல்வி. எந்த தோல்வியும் வெற்றிக்கான முடிவு கிடையாது. எல்லா தோல்விகளுமே நாம அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான முதல் படிக்கட்டு. இந்த தோல்வி எனக்கு ஏன் வந்துச்சு, எனக்கான வெற்றி ஏன் மிஸ் ஆச்சு, நான் எந்த இடத்துல நான் இதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கான கதவு, புதிய புதிய வாய்ப்பு திறந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம தோத்தோம்,
இந்த வெற்றி எனக்கானது இல்லை, இதை விட பெரிய வெற்றிக்காக தான் நான் இதை அனுபவிச்சிருக்கேன், இந்த தோல்வி எனக்கு வந்திருக்கு, ஸோ தோல்விக்கு என்னோட நன்றி அப்படின்னு சைக்காலஜி ஒரு growth மைண்ட் செட் அந்த விஷயம் இதுல குறிக்கும். 4வது விஷயம் பயம். நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும், எந்த செயல் செஞ்சாலும் அதுல 100% 1000 டைம்ஸ் நீங்க பெட்டரா அதுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த சக்சஸ் உங்களுக்கு வராம இருக்கும். ஏன் வரல, நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பயமா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல என்னால இது முடியாம போனா, எனக்கு இந்த விஷயம் கிடைக்காம போனா, நான் தோத்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பயத்துலதான் சேரும். சோ பயத்தை என்னைக்குமே வச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது நான் தான் ஜெயிக்க, என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் அந்த மைண்ட் செட் இருந்தீங்கன்னா உங்களை பீட் பண்றதுக்கு இங்க யாருமே இல்லை. நிகழ்காலத்துல நீங்க தான் ராஜா. இது எக்ஸ்போஸ் தெரப்பில சைக்காலஜி ஓரியன்ட்ல சேரும். 5வது பழக்கம். நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்நாள்ல ஒரு நாள்லயே நான் என் வாழ்க்கையை மாத்திருமான்னு கேட்டா சத்தியமா மாத்தாது. ஆனா நம்ம பழக்கம் வாழ்நாள்ல சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா அந்த பழக்கம் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். தினசரி பழக்கம் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்துக்கு போய் மாற்றும். இது சைக்காலஜி ஹாபிட் லூப்ல போய் சேரும். இன்னையில இருந்து ஒரு விஷயம் கேளுங்க. நான் இன்னைக்குல இருந்து என்கிட்ட மாத்தக்கூடிய பழக்கம் என்ன, நான் எனக்கு கிட்ட கொண்டு வர வேண்டிய பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு பாருங்க. நிச்சயம் அதுக்கு 2 ஆன்சர் இருக்கும். இந்தெந்த விஷயம் உன்கிட்ட மாத்தணும், இந்தெந்த விஷயம் உன்கிட்ட வேணும்னு ஆட்டோமேட்டிக்கா சொல்லும். 6வது நேரம். நம்ம எல்லார் வீட்லயும் கடிகாரம் இருக்கு. ஆனா கடிகாரத்தை பார்க்காம நம்ம இருக்கவே மாட்டோம். அந்த கடிகாரம் நம்மளுடைய அவனோட நேரத்தை அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடிகாரம் நின்று போச்சுன்னா அந்த கடிகாரத்தோட மதிப்பு என்ன, தூக்கி குப்பையில தான் போடுவாங்க. அந்த கடிகாரம் எப்படி விடாம ஓடிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி நான் ஏன் ஓடல, நான் ஏன் அமைதியா இருக்கேன், எனக்கான ஓட்டம் ஏன் நிற்கல அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கான புது வாய்ப்புகள், உங்களுக்கான கனவு உங்களோட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கும். இது சைக்காலஜில டைம் மேனேஜ்மெண்ட்ல போய் சேரும். 7வது இலக்கு. எந்த மனுஷனுக்கும் ஒரு குறிக்கோள் இல்லை, எந்த மனுஷனுக்கும் ஒரு இலக்கு இல்லை அப்படின்னா அவன் மனுஷனா இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாழ்க்கை ஏதாவது ஒரு கட்டத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கணும்னா எனக்கான ஒரு எய்ம், எனக்கான ஒரு இலக்கு நிச்சயம் தேவை. இலக்கு இல்லாத முயற்சி வெறுமனையே அலைந்து நாய்களுக்கு சமம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த இதை சொல்லியிருப்பாங்க சைக்காலஜில. கோல் செட்டிங் தியரியில போய் சேரும். ஒழுக்கம். ஒழுக்கம் தொடங்க வைக்கும், ஒழுக்கம் முடிக்க வைக்கும். என்கிட்ட டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழ்றது வீண் அப்படின்னு ஒரே வாழ்க்கையில முடிக்கிறாங்க சைக்காலஜி. செல்ஃப் ரெகுலேஷன் அந்த விஷயத்துல போய் சேரும். லாஸ்ட் 9வது நல்ல உறவுகள். இங்க நம்ம உறவுகள்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என் கூட இருக்கிற நண்பர்கள், என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிச்சயமா அது இல்லை. நம்மளுடைய உறவுகளும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற நண்பர்களும் சரி, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிரிப்பாங்க, நான் அவங்கள விட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னோட நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஏதாவது எண்ணம் தோணும். உண்மையான உறவு என்னன்னா, நான் சுதந்திருக்கும் போது, நான் தோல்வி அடையும் போது, நான் எந்திரிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது உன் கூட யார் இருக்காங்களோ, உன்னை யார் தட்டி கொடுத்து எழுப்புறாங்களோ அவங்கதான் உண்மையான நண்பர்கள். உன்னாக்கான முடியும் அப்படின்னு சொல்ற அந்த ஊக்குவிப்பான், அந்த ஊக்குவிக்கிறதான விஷயங்கள் யாரோ அவங்கதான் உண்மையான நண்பர்களா இருக்கும், உண்மையான உறவுகளா இருக்கும். அதனால நல்ல உறவுகளை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சேர்த்துக்க பார்க்கணும், கொண்டு வர கொண்டு வர பார்க்கணும். கோல்டன் ரூல்ல 10வது சோசியல் சப்போர்ட். இது 9வது சேரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வாழ்க்கை. வாழ்க்கை தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம். இத்தனை விஷயமும் நம்ம வாழ்க்கையை சிறப்பா தரமா மற்றவங்களுக்கு பயனுள்ளதா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த வாழ்க்கை. வெற்றி என்பது வெறும் வாழ்க்கை அல்ல, வெற்றி வாழ்க்கையோட ஒரு பகுதி அல்ல, அது தினமும் வளர்ந்து வரும் ஒரு பயணமா இருக்கணும். ஒரு பயணம் எப்படி நம்மளை ரொம்ப பிளசண்டா, ரொம்ப மோட்டிவேட்டடா, ஒரு ஃப்ரெஷ்ஷப்பா இருக்குமோ அதே மாதிரி அப்பப்போ ஒரு வெற்றி வேணும், அந்த வெற்றிக்கு ஒரு சிந்தனை வேணும். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ ஒரு வெற்றி நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை முள்ள ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வாழ்க்கைக்கு வெற்றி ரொம்ப முக்கியம். சைக்காலஜில இது பாசிட்டிவ் சைக்காலஜி அந்த விஷயத்துல சேரும். இதுதான் அவர் சொல்ல வந்த அந்த 23 அத்தியாயங்கள்ல அவர் சொல்ல வந்த 10 கோல்டன் லெசன். இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துலலாம் நம்ம சேர்த்துக்கிறோமோ, எந்த இடத்துலலாம் நம்ம எதை சேர்க்கணும், எந்தெந்த விஷயத்தை கழிக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல மாறதுக்கு ஆரம்பிக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம், ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்துக்கோங்க.
நான் ஒரு 3 கேள்வி சொல்றேன். அந்த 3 கேள்வியை எழுதிக்கோங்க. அந்த 3 கேள்வியும் நீங்க அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல, அமைதியா இருக்கிற ஒரு நேரத்துல உங்களே நீங்க கேட்டு பாருங்க. கேள்வி நம்பர் 1. என்னோட கனவு என்ன? என்னுடைய கனவு என்ன? முக்கியமான விஷயம். கனவு எல்லாருக்கும் மாறுபட்டு இருக்கும். இதுல பெரிய கனவு, சின்ன கனவு அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. என்னோட கனவு என்ன? இதுதான் கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2. என்னை எது தடுக்குது? நான் என்னுடைய கோலையோ, என்னுடைய கனவையோ, என்னுடைய லட்சியத்தையோ அடையிறதுக்கு என்ன எது தடுக்குது? அந்த விஷயத்த ரொம்ப நிதானமா யோசிச்சு எழுதுங்க. ஏன்னா நீங்க எழுத போறதுதான் உங்களுடைய மனசுல அப்படியே பதியும். நீங்க இது வரைக்கும் எந்த இடத்துல இடர்பாடுகளோட இது ஏன் நடக்க நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். நான் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன், இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன், நான் ரொம்ப எஃபோர்ட் போடுறேன், நான் இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க எழுதுற இந்த நிமிஷம், அந்த கேள்வி உங்களுக்குள்ள நீங்க கேட்கப்படுற அந்த நிமிஷம், நீங்க எழுத ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் மொத்தமா உங்க வாழ்க்கையே மாற்றும். உங்களுக்கான ஆன்சர் இன்னைக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் உண்மையா ஸ்பெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட உங்க மனசாட்சியை தொட்டு இந்த கேள்வி கேட்கணும். அப்படின்னாதான் அதுக்கான ஆன்சர் உண்மையா கிடைக்கும். ரொம்ப சாதாரணமா நான் கடந்து போறேன்னா ஆன்சர் கிடைக்காது. ஸோ 2வது, என்ன என்ன தடுக்குது? 3வது, இன்னையில இருந்து நான் எந்த பழக்கத்தை அடாப்ட் பண்ணிக்கணும், நான் எந்த விஷயத்த நான் விட்டுறணும். இந்த விஷயத்த நிச்சயம் நிதானமா யோசிச்சு நீங்க இந்த 3 கேள்வியும் எழுதிக்கோங்க. இந்த 3 கேள்வியும் நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க, நான் எப்போ பிளசண்டா இருப்பேன், என்ன நான் எப்போ கேள்வி கேட்கலாம், இந்த நேரத்துல நான் வந்து ரொம்ப காமா இருப்பேன், இந்த கேள்விகளுக்கு எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ, ஸோ அந்த நேரம் இந்த 3 கேள்வியும் உங்ககிட்ட கேளுங்க. நிச்சயம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க இவ்வளவு நாள் யோசிச்சு இது நாள் வரைக்கும் நான் நடக்கவே இல்லை, இது ஏன் நடக்கலன்னு காரணமே தெரியாத விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமா ஒரு முடிவு கிடைக்கும். அதுவும் நீங்க எதிர்பார்த்த சக்சஸ்ஃபுல் முடிவா நிச்சயம் இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இந்த புத்தகத்துக்கு அவர் வச்ச பேரு முன்னால் முடியும் தம்பி. ஏன் அவர் வந்து சிலரால் முடியும் தம்பி அப்படின்லாம் வைக்கல? ஏன்னா அவர் எழுதும் போதே இன்னைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களையும் அவர் நம்பினார். உங்களால முடியும், நிச்சயம் உங்களால முடியும். ஏன்னா உலகத்துக்கு நீங்க பிறந்து வரும்போது நம்ம கூட எத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேரையும் மீட் பண்ணிட்டு நீ எப்படி வந்த? உன்னால முடியும் அப்படின்னு சொல்லித்தானே நீ வந்த அப்படின்னு அவர் அன்னைக்கு நினைச்சிருக்காரு. நமக்கும் அப்பப்போ அந்த நினைப்பு தோணும், நான் சிறந்தவன், நான் பெஸ்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா எத்தனை பேரு அதை கடைசி வரைக்கும் நம்பியிருக்கீங்க, நம்பி டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு சில இடர்பாடுகள் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும், அது தப்பு இல்லை. ஆனா திருத்திக்காம டிராவல் பண்றது மிகப்பெரிய தப்பு. எல்லாருக்கும் ஒரு நிச்சயமான ஒரு பெரிய கோல் இருக்கும், அந்த கோலை அடையணும். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வாழ்க்கையா, நல்ல செயல்பாடு கொண்ட வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் அன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அந்த புத்தகத்துக்கு உங்களால் முடியும் தம்பி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க, இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, உங்களால முடியுமா? நீங்க என்ன வேணா நினைச்சிருக்கலாம், அது எதுவா கமெண்ட் பண்ணுங்க. யாருமே இல்லையா? யாராலும்? ஹலோ, கேட்கலையா? ஹலோ, ஆடியபிள்? சாரி ஃபார் பிரதர். கேட்கலையா? ஆமா, பிரேக் ஆயிடுச்சு. ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டின். எதுல இருந்து கேட்கல? ஏதாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்போ லாஸ்டா அந்த நீங்க மூணு ஒரு அந்த மூணு கொஸ்டின் அந்த மூணு கொஸ்டின் எழுதிட்டீங்களா எல்லாரும்? அந்த மூணு ஆன்சர் வந்து அவரோட புத்தகத்துக்கு எந்த இடத்துலயுமே சிலரால் முடியும், ஒரு சிலர் ஏன் அவர் வந்து அப்படி பேர் வச்சாரு, நம்பினாரு. இப்ப கேக்குதா? யாராவது ஒருத்தர் பேசுங்களா?
கேக்குதா எஸ் கேட்கலையா? பிரதர், அந்த 3 கொஸ்டின் கிளியர். லாஸ்டா நீங்க ஒரு ஓகே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குதா? கிளியர் கிளியர் கிளியர். ஓகே. என்னன்னா, நான் சொன்ன இந்த புத்தகத்து பேரு உங்களால் முடியும் தம்பி. ஆத்தர் ஏன் உங்களால் முடியும் தம்பின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியும் அப்படின்னு ஏன் அவரு பேர் வைக்கல? அவரு அன்னைக்கு நினைச்சிருக்காரு, அன்னைக்குள்ள இளைஞர்ல இருந்து இன்னைக்குள்ள இளைஞர் வரைக்கும் நினைச்சிருக்காரு, உங்களால் முடியலன்னா வேற யாராலும் முடியும். இந்த உலகத்துல நீங்க பிறக்க வர்றதுக்கு எத்தனையோ போட்டி இருந்தது, எத்தனையோ ஆயிரம், எத்தனையோ கோடி மெம்பர்ஸ் போட்டி போட்டாங்க. ஆனா உங்களால் முடியும் அப்படின்னு அன்னைக்கே நீங்க நினைச்சதுனாலதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. இது அவர் அன்னைக்கு நினைச்சதுனாலதான் அவரோட புத்தகத்துக்கு டைட்டிலா உங்களால் முடியும் அப்படின்னு வச்சிருக்காரு. சோ அதனால நம்மால முடியலன்னா வேற யாராலும் முடியாது, உங்களால முடியலன்னா இந்த ஒருத்தராலையும் முடியாது. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையோட பாதைகள் வேற மாதிரி இருந்தாலும் அவங்களோட லட்சியம் வேற வேறையா தான் இருக்கும். அத அவங்களால மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அவங்களுக்கு வேற யாரும் நிச்சயமா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சோ உங்களால் முடியுமா முடியாதா, உங்களுடைய லட்சிய பயணத்துல உங்களால் செயல்படுத்த முடியுமா முடியாதான்னு தான் கேட்டேன். முடியும்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்க, முடியாதுன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ கமெண்ட் ப்ளீஸ். எஸ் எஸ் எஸ். ஓகே. உங்களோட பாதைகள் எது வேணாலும் இருக்கலாம், உங்களோட பயணங்கள் எது வேணாலும் இருக்கலாம், உங்களோட லட்சியங்கள் எது வேணாலும் இருக்கலாம், உங்க கனவுகள் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களால் மட்டும்தான் அதை அடைய முடியும், உங்களால் மட்டுமே தான் அதை அடைய முடியும். ஸோ அதனால எந்த இடத்துலையுமே கிவ் அப் பண்ணாதீங்க. ஒருவேளை சில இடர்பாடுகள் வந்தாலும், ஒரு சில தோல்விகள் வந்தாலும் அது உங்களை துவண்டு போறதுக்கு நிச்சயமா கிடையவே கிடையாது. நீங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களை சரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். சோ அந்த இடத்துல எந்த ஒரு தோல்வி வந்தாலும், எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும், இந்த தோல்வி எனக்கு வந்துட்டேன்னு கேட்கறத விட இந்த தோல்வி எனக்கு ஏன் வந்துச்சு, நான் எந்த இடத்துல இங்க மிஸ் பண்ணேன், நான் எந்த இடத்துல என்ன சரி பண்ணிக்கணும், நான் எந்த இடத்துல எனக்கு பிராக்டிஸ் வேணும் அப்படின்னு உங்களை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி அதுதான் கடைசி தோல்வியா இருக்கும். இனி வர வெற்றி எல்லாமே உங்களுடைய வெற்றியா தான் இருக்கும். ஸோ இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்கோ உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிறதுக்கோ உங்களை தவிர வேற யாருமே உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. ஸோ எந்த கனவாயினும் உங்களால் நிச்சயம் முடியும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. சூப்பர் 70 குழுவிற்கும் எனது ஆசான் திரு உதயன் பாஷா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ண என்னோட நண்பர்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, இன்ஸ்பைரிங்கா, ப்ராக்டிக்கலா, சைக்காலஜிக்கலா கனெக்ட் பண்ணி நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. கனவுகளை பற்றி பலவிதமான கேள்விகளை கேட்டு, எண்ணம் போல்தான் வாழ்க்கை, நல்ல எண்ணத்தை விதைக்க சொல்லி, வாழ்க்கைக்கு வெற்றிதான் முக்கியம் என்று தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை எங்களுக்கு இந்த புக்கு மூலமா 10 கோல்டன் ரூல்ஸை வச்சு அழகா தெரியப்படுத்திருக்கீங்க. இந்த புக் நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜை கொடுக்குது. முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் எங்க எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் கொடுத்துருக்கு. Thank you once again, sir, for sharing your valuable thoughts and experience with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இப்போ ஃபீட்பேக் செஷனுக்கு போலாமா? யாருக்காவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல இன்னைக்குடைய பிக்கஸ்ட் டேக்அவே என்னன்னு ஷேர் பண்ணலாமா? கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை சாட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். எஸ், ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அன்மியூட். Thank you, sister. தேங்க்யூ. Happy evening, Mr. அருள்ராம். ரொம்ப அருமையான புக்கை ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக புரிகிற மாதிரி அந்த 10 விஷயங்களையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நம்ம நம்பணும், நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை நம்ம கொண்டு வந்து நமக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறதையும் அந்த 3 கொஸ்டினும் ரொம்ப அழகாக சொல்லுவீங்க. நமக்கு என்னால் என்ன முடியும் என்ன முடியாது, இன்னிலேருந்து நம்ம என்ன மாறணும், என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும், நம்ம வெற்றிக்கு என்ன தடையாக இருக்கிறதையும், நம்மளை நான் நம்புறோமா இல்லையா அப்படிங்கிற 3 கொஸ்டின் நாம எழுத சொல்லி அது மூலமாக ஒரு தெளிவடைன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ரீடு இந்த புத்தகம் ஒரு புத்தகம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு கீங் கூட சொல்லலாம் இதை. ஸோ ரொம்ப எளிமையான முறையில் அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் டைம்.
ஓகே, நெக்ஸ்ட் யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? உங்களுடைய டேக்அவே கைண்ட்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டாக்டர் அம்ரித் ருபந்திரா, கைண்ட்லி அன்மியூட் சார். Good morning, Aluram sir. Very glad and happy to hear your all quotations. நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால என்னோட நண்பருடைய திருமணத்துக்கு போயிருக்கும்போது அவருக்கு ஒரு நிறைய பரிசு நான் வேற கிஃப்ட் கொடுத்தேன். அவருக்கு கிஃப்ட் வந்து யாரோ இந்த புக்கை அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அவர் பதிலுக்கு அந்த புக்கை எனக்கு கொடுத்தாரு. அப்போ அப்போ படிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ இருந்தே ஒரு மோட்டிவேஷனில் நான் வந்து டியூன் ஆகி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்கள் கிளாஸஸ் ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நான் அப்டேட் ஆகி வந்திருக்கிறேன். நல்ல அருமையான புக்கு, மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை எல்லார்ட்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புக்கு. உங்கள் மூலமாக ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் நான் கேட்கும்போது எம்எஸ் உதயமூர்த்தி சாருடைய வாய்ஸ்லேயே கேட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரெசன்டேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். நெக்ஸ்ட், இன்னைக்கு அந்த 10 கோல்டன் ரூல்ஸ் உங்களால் முடியும், யார் ஷேர் பண்ண போறீங்க? யா, முகமது அப்பாஸ் சார், கைண்ட்லி அன்மியூட். ஹாப்பி ஈவினிங்ண்ணா. அருளண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணா, செம்ம. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் நைஸ்ண்ணா. ரொம்ப அதாவது ரொம்ப அலட்டிக்காம இடையில நிறைய தடுமாற்றங்கள், அந்த இது நெட்டு கட் ஆனது கூட, வாய்ஸ் பிரேக் ஆனது கூட, நீங்க வாய்ஸ்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம பிரேக் ஆயிடுவோம். அப்படிலாம் பிரேக் ஆகாம சூப்பராமா மாஸ்டர், ரொம்ப அற்புதமா இருந்துச்சுண்ணே. ரொம்ப நீட்டா நீங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் தான், வேற என்ன. டீசெண்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணா. Thank you. வாழ்த்துக்கள். Thank வாழ்க you. வளமுடன். Thank you, sir. Next, Elizabeth ma'am, kindly unmute. ஹலோ, வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கா? Yes ma'am, continue பண்ணுங்க. யா, ஓகே. அருள் பிரதர், எங்களுக்காக சூப்பர்பா அவ்வளவு பெரிய புக்ல இருந்து எது ரொம்ப முக்கியமோ அதை தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு அந்த 10 விஷயம் சொன்னீங்க. ஒவ்வொன்றுமே எங்களோட பொட்டென்சியல் டேலண்ட், எங்க உள்ள இருக்கிற இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு உங்களோட இன்னைக்கு செஷன் இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பியூட்டிஃபுல் ரொம்ப ரொம்ப செஷன். நன்றி. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி. உங்களோட வார்த்தைகள் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட், யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ். இன்னைக்கு செஷன்ல ஜாயின் பண்ண ப்ரெசென்டருக்கும் பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு புக்கும் நமக்கு ஒரு புதிய லெசன், ஒவ்வொரு ப்ரெசென்டரும் நமக்கு ஒரு புதிய இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு செஷனும் நம்ம சக்சஸ் ஜேர்னில ஒரு புதிய ஸ்டெப். நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, keep growing. Thank you. Good night. அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you.